ராஜா சார் வந்து இப்போ சாங்குக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்து நான் அவரோட வீட்டில் வந்து லிட்டரலா வளர்ந்துருக்கேன். சில விஷயம் பேச முடியாது, மண்டைய உடைச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தது. அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ராஜா சார் வந்து இப்போ அந்த சாங்குக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி என்ன மேடம்? இல்ல இப்பதான் எனக்கு மெசேஜ் வந்தது. நேரில் போய் பார்த்து நான் வந்து பிளெஸிங் வாங்கினேன், அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ஓகே அப்படின்னு தான் சொன்னார். அதுதான் நான் வந்து பேட்டியெல்லாம் எடுக்கும்போது கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி. அவர் கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து நான் அவரோட வீட்டில் வந்து லிட்டரலா வளர்ந்துருக்கேன். ஏன்னா சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னா தப்பாயிடும், வேண்டாம். இல்லைங்க, நம்ம சோனி மியூசிக்ட வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், சரிங்களா? சோனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங்ல வந்து இப்போ வந்து ஒரு பிராண்டு, ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நம்ம ஒரு வீடு வாங்குறோம். அந்த வீடோட பிராண்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த வீடோட பிராண்ட் வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி, இப்போ நான் வந்து ப்ரெஸ்டீஜில் இருக்கேன். ப்ரெஸ்டீஜில் நான் வந்து வீடு வாங்குறேன்னா அங்கே நம்ம நம்பி கையெழுத்து போட்டு பணம் கொடுத்து பத்திரம் வாங்குறோம் இல்லையா? அப்போ வந்து அந்த ப்ரெஸ்டீஜே கிடையாது, இது வந்து என்னோட பூமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நடுவில் கேஸ் போட்டாங்கன்னா ப்ரெஸ்டீஜ் மேலே தாங்க கேஸ் போடணும். அப்போ சோனி மியூசிக் வந்து நானுன்னு இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் பேட் அக்லி சில படங்களுக்கு, அந்த என்ன படம் அது, அந்த குணா சாங் வந்தது, மலையாள படம், மஞ்சுமெல் பாய்ஸ், அது மேலே கூட கேஸ் போட்டாங்க. அந்த மாதிரி பல படங்கள் மேலே போடுறாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, ராஜாப்பா நான் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பர்மிஷனாக வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை, நான் கொடுத்துருவேன்னு. நான் அதே தான் செஞ்சேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க. நான் வந்து அந்த வீட்டில் லாக்கர் சாவி வந்து ஜீவம்மா கையில் வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தி மருமகளாக போக வேண்டியவங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. கியூபுக்கு போனதுக்கு அப்புறம் தியேட்டருக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ட்ராக் வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பாடியிருந்தார். ஒரு ட்ராக் வாய்ஸு ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்கில். ஆனால் எனக்கு வந்து எங்கேயோ அந்த மெச்சூரிட்டி, அந்த எமோஷன் வேணும்னு தோணி நான் யுகிக்கு ஃபோன் பண்ணேன். யுகேந்திரன் மலேசியா வாசுதேவன் ஓட சன், யுக்ஸ்ன்னு சொல்லி ஜோவிகா எப்பவுமே சொல்லுவா. ஸோ கால் பண்ணோடனே அடுத்த செகண்ட் வந்து அங்கே நின்று ஸ்ரீகாந்த் தேவா வந்து ரெக்கார்ட் பண்ணது எனக்கு அது ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படத்தில் எல்லாரும் ரொம்ப ரசிக்கிறாங்க. அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவராத்திரி சாங், அது வந்து கிரண் வந்து வந்தப்போ கிளாப்ஸ் வந்தது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் இருக்குது. எனக்கு ஐ ஹோப், ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஐ ஹோப், ஏன்னா நடிகர்கள், உச்ச நடிகர்கள் இல்லாத படங்களுக்கு தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. அது வந்து ரிவ்யூஸ் வழியாகவும் மக்களோட பேச்சுவார்த்தை வழியாகவும் தான் பரவுது. பட் இன்னைக்கு அது பரவணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு படத்தை ஒரு வாட்டி வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். நான் ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பணங்கிறத தாண்டி மண்டைய உடைச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தது. இது எப்படி சரி பண்ணலான்னு அதாவது எங்கெங்கே எதை எடுத்தேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி எடுத்தேன், எப்படி வந்து இது பண்ணேன் அப்படின்னா,
இது சீன் தேவையா? சீன் இல்ல. அப்புறம் எதுக்கு இப்போ? ஜோவிகா இல்லைன்னா சத்தியமா இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஜோவிகா அண்ட் மை டைரக்டோரியல் இமிடியட் டீம் எல்லாமே என் ஃபேமிலி தான். கணேஷ், ஷகிலாக்கா, ஸ்ரீமன், கிரண், எல்லாருமே லைக் நான், ஆர்த்தி, எல்லாருமே எவ்ரிபடி, கேமராமேன், எடிட்டர், நரேஷ், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் எல்லாருமே. ஸோ ரொம்ப லாபம் நஷ்டம் தாண்டி ஆத்மாத்மா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் மக்கள் இதை பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ஃபஸ்ட் டைம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நான் எதுக்குமே தயங்க மாட்டேன். பிரச்சனைகளுக்கோ விமர்சனங்களுக்கோ என்ன ஒரு சிச்சுவேஷன்னாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் எங்கேருந்தோ வரும், எப்போவுமே வரும். சூழ்நிலை, சந்தர்ப்பம், நம்மளை சுற்றி இருந்த மனிதர்கள், இதெல்லாம் தான் காரணம். இந்த படம் ஆரம்பிக்கிறது தமாஷா தான் ஆரம்பித்தோம். அது அப்படியே உருவாச்சு, அது அப்படியே நடந்துச்சு. எல்லாருமே ஒருத்தராக உள்ளே வந்தாங்க. எனக்கு சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடியது. கொஞ்சம் வெளிநாடுன்னும் போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருக்கலாம். பணம் பற்றாக்குறை வரும், திடீர்னு பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் ஷூட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய வந்தது. ப்ரொடியூசர் அஃப்கோர்ஸ் ஜோவிகா வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. இதெல்லாம் நாங்கள் பேசிட்டோம். இது எல்லாருமே பண்ணுறது தான். பட் இன்றைக்கி இங்கே உங்கள் முன்னாடி எஸ்பெஷலி எனக்கு, நான் ஆக்சுவலி வந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு புது அனுபவம் என்னென்னா, இந்த படத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்போவுமே சின்ன விஷயம்னா கூட நான் வந்து பதட்டமாவேன், எனக்கு கோவம் வரும், சிறுக்குன்னு கோவம் வரும். when it is not right எனக்கு இமிடியேட்டாக கோவம் வரும், ரியாக்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த ஒரு படம் ஆரம்பித்து இன்றைக்கி இங்கே ரிலீஸில் நான் இங்கே நிற்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இன்னமும் உங்களை பார்த்துட்டும் நான் சில விஷயங்கள் போய் பண்ணணும். எல்லா ப்ரொடியூசர்ஸும் பண்ணுறது தான். பணம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி, சப்போர்ட் பலம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. ஆனால் வந்து நாங்களே எங்களுக்கு சப்போர்ட், நடிகர்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே என்னோட குடும்பம் தான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும், வராத ஒருத்தரும், வரலைன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது, என்ன ஏது, அவ்வளோ ஒரு அன்பு. எல்லாருமே இந்த படத்தில் நடித்தவங்க என் மேலே, ஜோவிகா மேலே, ஜோவிகாக்காக அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ்க்கு கொண்டு வர என்னோட 2 தம்பிங்க பாலா, சதீஷ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த், மோர் தென் எனிதிங். அக்கா தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த ப்ரொடக்ஷனில் கூட எனக்கு டெக்னீஷியன்ஸ், என்னோட எடிட்டர், என்னோட கேமராமேன்ஸ் எல்லாருமே, நான் ஒருத்தரை விட முடியாது. டெக்னிக்கல் கலசாஸ் ஸ்டுடியோஸ், நரேஷ், அந்த மாதிரி எல்லாருமே ஒரு பிரதர்ஸ் மாதிரி, ஒரு ஃபேமிலியை விட ஜாஸ்தி. பணம் கொடுத்தா தான் வேலை வாங்க முடியும். ஆனால் அதை தாண்டி எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ விஷயங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னை சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியும். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.